புடிடான்னா புடிக்காம பொண்டாட்டி இப்படி வயித்தை தள்ளிட்டு வந்துட்டு இருக்க. நீ என்ன கண்டுக்காம தெனாவட்டா உட்காந்துட்டு இருக்க? உள்ள இருக்கிற மக ஓங்கி ஓங்கி உதச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் என்னன்னு கேளுடா இவகிட்ட. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. என்னடி இது கோலம்? எல்லாம் உன்னாலதான் பாப்பா. இப்ப நீ வயித்துக்குள்ள உதைக்கிற மாதிரி நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன் அப்பா இப்படி குடிச்சாருன்னு வச்சுக்கோயேன், நல்லா உதவுதுன்னு உதைக்கணும், சரியா? உன்னா போய் குடிச்சிட்டு வந்துட வேண்டியது. அதுவும் பகல்லையே குடிச்சிட்டு வரான் பாப்பா அவன். சரி விடு, மன்னிச்சுக்க. என்கிட்ட ஒண்ணு மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், வேணா உன் மக கிட்ட கேட்டுக்கோ. குட்டிவா இவாருங்க, என்ன மன்னிச்சிருங்க சரியா? அப்பா இனிமேல இந்த மாதிரி குடிக்க மாட்டேன். டே, அது என்ன ஆம்பளைங்க எல்லாம் பொண்டாட்டி அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, இந்த குழந்தை சொன்ன மட்டும் கேப்பீங்களோ? அம்மாவை பொண்டாட்டி ஒரு ஆம்பளை சாகுற வரைக்கும் கூட இருப்பாங்க. ஒரு மகன் பிறந்தாலும் அப்படிதான். அந்த மகன் அந்த மாதிரி இல்லையா, தோல்லே வளரும், பெரிய மனுஷி ஆகும், வீட்டே ராஜ செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். அதனாலதான் ஒரு பொண்ணு தான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளை ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஒவ்வொரு அப்பனும் நினைப்பான். அப்போ பெத்த அம்மாவை விட கட்டின பொண்டாட்டிய விட மகதான் எல்லா ஆம்பளைங்களுக்கும் முக்கியம், அப்படிதானே சொல்ல வர? முக்கியம் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அம்மா ஒரு மகனுக்கு முதல் காதலி மாதிரி, பொண்டாட்டிங்கிறத அவனுக்கு ரெண்டாவது தாய் மாதிரி. அப்போ மக அது வேறடி, அத இந்த உறவுக்குள்ளெல்லாம் கொண்டு வர முடியாதுடி. நடக்க போறது தீர்த்த விழாவா இல்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணமானே தெரியலையே. என்னடி உன் அக்கா இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சிட்டு இருக்கியா? என்னக்கா பண்றது, ஆண்டாள் அக்கா இல்லன்னா தானே என்னால இவ்ளோ பேச முடியுது. அத்தா பாரதி, விளக்கேத்திட்டு சாமியை கும்பிட்டு. கடவுளே, இன்னைக்கு நடக்க போற தீர்த்த விழாவுக்கு எங்க அம்மா வரணும். நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல, அவங்க திரும்பி வந்தா மட்டும் எனக்கு போதும். எனக்காக எங்க அம்மா அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்கன்னு உனக்கே தெரியும். பெத்தவங்களுக்கு என்னைக்குமே பிள்ளைங்க குழந்தையா தானே தெரியுவாங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க குழந்தையா தெரியணும், அவங்கள கூட வச்சு பாத்துக்கணும். என்ன அவங்க எப்படியெல்லாம் வளர்த்தாங்களோ அதே பாசத்தையும் அன்பையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். எனக்கு எங்க அம்மா வேணும், அவங்களை திரும்பி வரவே கடைசி வரைக்கும் அவங்க என் கூடவே இருக்கணும். தயவு செஞ்சு அவங்களை எனக்கு திருப்பி கொடுத்துரு. எங்க அம்மா வர வச்சிரு, எனக்கு அவங்க வேணும். அவங்கள வர வச்சிரு கடவுளே. கடவுளே, ஆதியோட அம்மா திரும்ப வரணும். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள பார்த்தனா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்கணும். அதுக்காகவாவது அவங்கள திரும்ப வரவே. ஏன் இப்படி எல்லாம் பண்ணாங்க, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னு நான் கேள்வி கேட்கணும். என் மக மேலையும் என் மேலையும் காட்டினது பாசமா இல்ல வேஷமானு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவாவது அவங்கள வரவே. என்ன சுத்தி நடந்த எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியும். அதுக்காகவாவது அவங்க வரணும் கடவுளே. எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சந்தேகமும் சண்டையும் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரணும்.
எனக்கும் ஆதிக்கும் நடுவுல இனிமே எந்த பிரச்சனையும் எந்த பிரிவும் வரக்கூடாது. இது வரைக்கும் நான் அழுத அழகெல்லாம் இன்னியோட ஒரு முடிவுக்கு வரணும். எங்க வாழ்க்கை திரும்பவும் சந்தோஷமா ஆரம்பிக்கணும். அதுக்காகவாவது அவங்கள வரவே கடவுளே. அவங்க வந்தாதான் இங்க எல்லாமே தெளிவாகும். தயவு செஞ்சு அவங்கள எப்படியாவது வர வச்சிரு.